ரஃபாவிலே ஹமாஸ் கொடூரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. எங்களுடைய சிப்பாய்கள் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து வருகின்றார்கள். எங்களுடைய சிப்பாய்களை மீட்பதற்காக செல்லக்கூடிய படைகளை இலக்கு வைத்தும் ஹமாஸ் கொடூரமான தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. நெட்டன்யாகுவின் அரசியல் வாழ்க்கைக்காக எங்களுடைய சிப்பாய்கள் இரத்தம் சிந்துகின்றார்கள் என புலம்பி திரியும் நில திருடர்கள். சுஜையாவின் கிழக்கு பிரதேசத்திலே வசமாக சிக்கிய கோலானி படைப்பிரிவும் வழங்கப்பட்ட விருந்துகளும் பணைய கைதியாக பிடிக்கப்பட்ட ஒரு சிப்பாயும். ரஃபாவிலே ஒரு வீட்டை முழுமையாக தரைமட்டமாக்குவதற்காக சென்ற 12 சிப்பாய்களும் அதே வீட்டிலேயே வழங்கப்பட்ட விருந்துபசாரங்களும். டொனால்ட் ட்ரம்புக்கும் நெட்டன்யாகுவுக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளதா? நெட்டன்யாகுவுடனான நேரடி தொடர்புகளை டொனால்ட் ட்ரம்ப் துண்டித்துள்ளாரா? ஈரானினுடைய ட்ரோன் சுரங்கமும் அமெரிக்க போர்க்கப்பல்களையும் போர் விமானங்களையும் உளவு பார்த்த ஈரானினுடைய ஸ்டெல்த் ட்ரோன்களும். கடந்த 6 தசாப்தங்களிலே அமெரிக்காவின் பொருளாதார நெருக்கடியான சூழ்நிலைகளின் போது அமெரிக்காவின் பொருளாதாரத்தினை வலுப்படுத்துவதற்காகவும் அமெரிக்காவை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுப்பதற்காகவும் சவுதி அரேபியாவின் தலைமைகளும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைமைகளும் இன்னும் சில முக்கியமான அரபு நாட்டு தலைமைகளும் மிக முக்கியமான பங்கை வகித்துள்ளார்கள். பெட்ரோ டாலர் ஒப்பந்தம் தொடக்கம் அமெரிக்காவின் பொருளாதாரத்தினை வலுப்படுத்துவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் முழுமையாக மேற்கொண்டு வருகின்றது. தற்போதும் அமெரிக்கா நெருக்கடியான பொருளாதார சிக்கல்களுக்குள் தள்ளப்பட்டுள்ளது. இந்த சந்தர்ப்பத்திலும் அமெரிக்காவின் பொருளாதாரத்தினை வலுப்படுத்துவதற்காகவும் அமெரிக்காவை பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து மீட்டெடுப்பதற்காகவும் சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமுமே முழுமையான ஆதரவுகளையும் உதவிகளையும் வழங்கி வருகின்றது. இதற்கமைவாக ஐக்கிய அரபு அமீரகம் 1.4 டிரில்லியன் டாலர்களை அமெரிக்காவிலே முதலீடு செய்ய போகின்றது. மேலும் சவுதி அரேபியா 1.2 டிரில்லியன் டாலர்களை அமெரிக்காவில் முதலீடு செய்ய போகின்றது. அது மட்டுமல்லாமல் சவுதி அரேபியா 100 பில்லியன் டாலர்கள் பெறுமதி அளவிலான ஆயுதங்களையும் அமெரிக்காவிடமிருந்து கொள்வனவு செய்ய போகின்றது. அதே போன்று ஐக்கிய அரபு அமீரகமும் பல பில்லியன் டாலர்கள் பெறுமதி அளவிலான ஆயுத ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கு தயாராகி வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. டொனால்ட் ட்ரம்பின் மத்திய கிழக்கிற்கான விஜயத்தின் போது இந்த ஒப்பந்தங்கள் அனைத்தும் கைச்சாத்திடப்பட போகின்றன. அத்தோடு சவுதி அரேபியாவிடமிருந்து டிரில்லியன் டாலர்களை பெற்றுக்கொள்ள போகும் டொனால்ட் ட்ரம்ப் சவுதி அரேபியாவை மகிழ்விப்பதற்காகவும் திருப்திப்படுத்துவதற்காகவும் சவுதி அரேபியாவிலே சிவில் அணுசக்தி திட்டம் ஒன்றினையும் அமைக்கப் போகின்றார். மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே சவுதி அரேபியாவின் அணுசக்தி திறன்களை வளர்க்கும் நோக்கத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் இந்த திட்டங்களையும் சவுதி அரேபியாவுக்கு வழங்கப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சவுதி அரேபியாவிலே டொனால்ட் ட்ரம்ப் அமைப்பதற்கு திட்டமிட்டிருக்கக்கூடிய சிவில் அணுசக்தி திட்டத்தின் மூலமாக சவுதி அரேபியாவுக்கு தேவையான மின்சார உற்பத்திகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரம் குறித்த அணுசக்தி திட்டத்தில் யுரேனியம் செறிவூட்டலை அதிகரிக்க முடியாது. 3.67 வீதத்திற்கும் குறைவாகவே யுரேனியம் செறிவூட்டல் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அதாவது இதனை சிவில் பாதுகாப்பு அணுசக்தி திட்டம் என்றே அழைப்பார்கள். பொதுமக்களின் நலன்களுக்காக பாதுகாக்கப்பட்ட விதத்தில் அமைக்கப்படுகின்ற அணுசக்தி வேலை திட்டமாகவே குறிப்பிடப்படும். மேலும் இந்த சிவில் அணுசக்தி திட்டத்தின் மூலமாக சவுதி அரேபியாவுக்கு பல்வேறுபட்ட நன்மைகளையும் அடைந்து கொள்ள முடியும். மேலும் இந்த சிவில் அணுசக்தி திட்டத்தின் மூலமாக சவுதி அரேபியாவுக்கு இன்னும் பல்வேறுபட்ட நன்மைகளையும் அடைந்து கொள்ள முடியும். அதே நேரம் இந்த சிவில் அணுசக்தி திட்டத்தினை சவுதி அரேபியாவிலே அமைப்பதற்கு சில நிபந்தனைகளும் காணப்படுகின்றன. இஸ்ரேலுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் இயல்பாக்கத்தினை ஏற்படுத்துவதன் மூலமாகவே இஸ்ரேலை முழுமையாக சவுதி அரேபியா அங்கீகரிப்பதன் மூலமாகவே இந்த சிவில் அணுசக்தி திட்டமானது சவுதி அரேபியாவில் அமைக்கப்பட வேண்டும் என்பது ஒரு முக்கியமான நிபந்தனையாகும். அது மட்டுமல்லாமல் சவுதி அரேபியாவிலே சிவில் அணுசக்தி திட்டம் அமைக்கப்பட்டால் அது அமெரிக்காவினதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினதும் நேரடியான மேற்பார்வைக்கு கீழாலேயே இயக்கப்படும் என்கின்ற நிபந்தனைகளும் குறிப்பிடப்பட்டுள்ளன. இப்படியான நிலைமையில் இஸ்ரேலுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான இயல்பாக்கத்தினை முழுமையாக முடிக்காமல் சவுதி அரேபியாவிலே சிவில் அணுசக்தி திட்டத்தினை அமைப்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டிருப்பதாகவும் அமெரிக்காவின் ராய்ட்டர்ஸ் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. அதே போன்று சவுதி அரேபிய ஊடகங்களும் இவை தொடர்பான பிரச்சாரங்களையும் ஆரம்பித்துள்ளன. இஸ்ரேலோடு இயல்பாக்கத்தினை ஏற்படுத்தாமலேயே சவுதி அரேபியாவில் சிவில் அணுசக்தி திட்டத்தினை அமைப்பதற்கு டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் விரும்புவதாக சவுதி அரேபிய ஊடகங்களும் பிரச்சாரங்களை ஆரம்பித்துள்ளன. இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அனுமதி இல்லாமல் சவுதி அரேபியாவிலே அணுசக்தி திட்டத்தினை அமைக்க முடியாது. அமெரிக்காவின் முழுமையான உதவியோடு அமெரிக்காவின் முழுமையான மேற்பார்வைக்கு கீழால் சவுதி அரேபியாவிலே சிவில் அணுசக்தி திட்டம் ஒன்றினை அமைக்க வேண்டுமாக இருந்தால் அமெரிக்க செனட் சபையானது முழுமையான அனுமதியினை டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்க வேண்டும். ஆனால் ட்ரம்பினுடைய கட்சிக்கு கீழால் இருக்கக்கூடிய அமெரிக்க செனட்டர்களும் ஜோ பைடனின் கட்சிக்கு கீழால் இருக்கக்கூடிய அமெரிக்க செனட்டர்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய விசுவாசிகளாகவே காணப்படுகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அமெரிக்க செனட்டர்
இவர்களுக்கு தேவையான எல்லாவிதமான நிதியுதவிகளையும் வழங்குகின்றது. மேலும் இவர்களுடைய அந்தரங்க ரகசியங்களும் மொசாட் உளவு பிரிவிடம் காணப்படுகின்றது. இதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையான அனுமதியினை வழங்கினால் மாத்திரமே அமெரிக்க செனட்டர்கள் சவுதி அரேபியாவில் சிவில் அணுசக்தி திட்டத்தினை அமைப்பதற்கான அனுமதியினை டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திற்கும் வழங்குவார்கள். அதே நேரம் சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையில் மறைமுகமாக ரகசியமாக இயல்பாக்க ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்காகவும் இயல்பாக்கம் தொடர்பான முழுமையான விவரங்களை வெளிப்படுத்தாமல் மறைப்பதற்காகவும் இவ்வாறான நாடகங்களும் பிரச்சாரங்களும் மேற்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே இயல்பாக்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதனை வெளிப்படுத்தாமல் இருப்பதற்காக டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான இயல்பாக்கம் இல்லாமலேயே சவுதி அரேபியாவிலே அணுசக்தி திட்டத்தினை அமைக்கப் போவதாக தெரிவித்திருக்கலாம். அதே நேரம் தற்போது இங்கிருக்கக்கூடிய இன்னும் மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் சவுதி அரேபியாவிலே சிவில் அணுசக்தி திட்டத்தினை அமைப்பதற்கான முழுமையான அனுமதியினை டொனால்ட் ட்ரம்ப் வழங்கினால் ஈரானினுடைய அணுசக்தி திட்டங்களை முழுமையாக அளிக்க முடியாது. சவுதி அரேபியாவிலே சிவில் அணுசக்தி திட்டத்திற்கான அனுமதி வழங்கப்பட்டால் அதே போன்று ஈரானிலும் சிவில் அணுசக்தி திட்டம் மேற்கொள்ளப்படுவதற்கான அனுமதியினை வழங்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் அமெரிக்க நிர்வாகத்திற்கு காணப்படுகின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் சவுதி அரேபியாவுக்கு சிவில் அணுசக்தி திட்டத்திற்கான அனுமதியினை வழங்கிவிட்டு ஈரானினுடைய அணுசக்தி திட்டங்களை இலக்கு வைத்து அமெரிக்காவினால் ஒரு பொழுதும் தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாது. இதனால் தான் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஈரானினுடைய சிவப்பு கோடுகளை ஏற்றுக்கொண்டு ஈரான் அணு ஆயுதங்களை பெறாத வகையில் ஈரானினுடைய அணுசக்தி திட்டத்தையும் ஒரு சிவில் அணுசக்தி திட்டமாக மாற்றுவதற்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளது என்றும் சில ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். மேலும் ஈரானிய ஆய்வாளர் ஒருவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதிலும் ஈரானினுடைய ஒட்டுமொத்த அணுசக்தி திறன்களை அளிப்பதிலும் டொனால்ட் ட்ரம்புக்கு மிகப்பெரிய இழப்புகளே காணப்படுகின்றன. ஒன்று, ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டால் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்தால் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய இழப்புகளை டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்தினால் தடுத்து நிறுத்த முடியாது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமெரிக்க தளங்களும் முழுமையாக அளிக்கப்படும். இரண்டாவது, ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடிவிடும். அரேபிய கடல் பிரதேசத்திலும் அமெரிக்காவின் வர்த்தகத்தினை முழுமையாக முடக்கிவிடும். இது அமெரிக்காவின் எண்ணெய் ஏற்றுமதியிலும் முழுமையான தாக்கத்தினை ஏற்படுத்தும். மூன்றாவது, ஈரானுக்கு எதிரான போரானது மிகப்பெரிய மத்திய கிழக்கு போராகவே மாறிவிடும். இதுவும் அமெரிக்காவின் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்திவிடும். நான்காவது, ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதனால் சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் இவர்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒப்பந்தங்களும் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்படும். எனவே இந்த காரணங்களுக்கு மத்தியில் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் செலவுகளை அதிகரிப்பதை விடவும் இந்த போரிலே ஆயுதங்களை விற்பனை செய்து பில்லியன் டாலர்களை பெற்றுக் கொள்வதை விடவும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளாமல் சவுதி அரேபியாவையும் ஐக்கிய அரபு அமீரகத்தினையும் சிக்கலுக்குள் தள்ளிவிடாமல் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே போர் பதற்றத்தினை ஏற்படுத்தாமல் இந்த அரபு நாடுகளிடமிருந்து பல ட்ரில்லியன் முதலீடுகளை பெற்றுக்கொண்டு அமெரிக்காவின் பொருளாதாரத்தினை வலுப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வதே ஒரு சிறந்த தீர்வாக அமைந்திருக்கும் என டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டிருப்பதாகவும் ஈரானிய ஆய்வாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்து மத்திய கிழக்கு பிராந்திய போரை ஆரம்பித்து பல பில்லியன் டாலர்களை இழப்பதை விட சவுதி அரேபியாவையும் ஐக்கிய அரபு அமீரகத்தையும் இன்னும் ஏனைய அரபு நாடுகளையும் பயன்படுத்தி பல ட்ரில்லியன் டாலர்களை பெற்றுக் கொள்வதற்கே டொனால்ட் ட்ரம்ப் விரும்புகின்றார். ஆனால் ஒரு பொழுதும் இதனை நெட்டன்யாஹு விரும்ப மாட்டார். ஈரானினுடைய அணுசக்தி திட்டங்களை முழுமையாக தரைமட்டமாக்கி அணுசக்தி திறன்களை முழுமையாக அளித்து ஈரானை நிராயுதபாணியாக்க வேண்டும் என்று நெட்டன்யாஹு விரும்புகின்றார். இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் தற்போதைய சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்புக்கு அமெரிக்காவின் பொருளாதார நெருக்கடிகள் மிகப்பெரிய சிக்கலாக மாறியுள்ளன. இதனால் எப்படியாவது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றத்தினை குறைத்து சவுதி அரேபியாவையும் ஐக்கிய அரபு அமீரகத்தையும் பாதுகாத்து அவர்களிடமிருந்து பல ட்ரில்லியன் டாலர்களை பெற்றுக் கொள்வதே டொனால்ட் ட்ரம்புக்கு மிக முக்கியமான நகர்வாக அமைந்திருக்கும். எனவே இப்படியான நிலைமையில் தான் தற்போது நெட்டன்யாஹுவுக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையில் முருகல் நிலைகள் அதிகரித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. நெட்டன்யாஹுவுடனான தொடர்பை டொனால்ட் ட்ரம்ப் துண்டிப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்பை அவமதிக்கக்கூடிய வகையில் நெட்டன்யாஹு செயற்பட்டு வருவதாகவும் டொனால்ட் ட்ரம்புக்கு உச்ச அழுத்தங்களை வழங்கி அவருடைய விவகாரங்களில் தலையிடுவதாகவும் இதனாலேயே நெட்டன்யாஹுவுடனான தொடர்பை துண்டிப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ராணுவ வானொலி அறிவித்துள்ளது. மேலும் டொனால்ட் ட்ரம்புக்கும் நெட்டன்யாஹுவுக்கும் இடையிலான நேரடியான தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருப்பதாக சில அமெரிக்க ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. இருப்பினும் டொனால்ட் ட்ரம்புக்கும் நெட்டன்யாஹுவுக்கும் இடையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த முருகல் நிலையை எங்களுக்கு ஒரு பொழுதும் நம்பவே முடியாது. இந்த முருகல் நிலையானது ஒரு திட்டமிடப்பட்ட நாடகமாகவும் அமைந்திருக்கலாம். அத்தோடு ஒருவேளை டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாஹுவுடனான நேரடி தொடர்புகளை முறித்துக் கொண்டாலும் ஒரு பொழுதும் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுடனான தொடர்புகளை முறித்துக் கொள்ள மாட்டார். ட்ரம்புக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மிக முக்கியமானதாகும். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் இவ்வாறு செய்திகளை வெளியிட்டுள்ளன. தற்போது இருக்கக்கூடிய சிக்கல்களை ஒட்டுமொத்தமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்காக நெட்டன்யாஹுவிடம் இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு ஈரானுக்கு
எதிரான தாக்குதல்கள் தான். நெட்டன்யாஹு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை தனியாக மேற்கொண்டு விட்டால் ஒட்டுமொத்த நிலைமைகளும் நெட்டன்யாஹுவுக்கு சார்பாகவே மாறிவிடும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான அமெரிக்க தூதர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்கா யெமன் ஹவுதிகளுக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்திவிட்டது. யெமன் ஹவுதிகளும் அமெரிக்காவினுடைய கப்பல்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ள மாட்டார்கள். அதே நேரம் யெமன் ஹவுதிகளின் தாக்குதல்களினால் இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய அமெரிக்க குடியுரிமை பெற்ற மக்கள் பாதிக்கப்படுவார்களாக இருந்தால் நாங்கள் மீண்டும் யெமன் ஹவுதிகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வோம். இஸ்ரேலிலே 7 லட்சத்திற்கும் அதிகமான அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களில் ஒருவரேனும் யெமன் ஹவுதிகளின் தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டால் நாங்கள் யெமன் ஹவுதிகளுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்போம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான அமெரிக்க தூதர் தெரிவித்துள்ளார். எனவே பெரும்பாலும் டொனால்ட் ட்ரம்பின் மத்திய கிழக்கிற்கான விஜயத்திற்கு பிறகு யெமனுக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுகின்றன. அடுத்து யெமன் ஹவுதி இராணுவத்தினுடைய முழுமையான முற்றுகையின் விளைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பென் குரியன் விமான நிலையமானது முழுமையாக முடக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிகளவான நாடுகள் இன்னும் 2 மாதங்களுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான விமான போக்குவரத்தையும் நிறுத்தியுள்ளார்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான விமான போக்குவரத்தை நிறுத்தியுள்ளது. பிரித்தானியா இன்னும் ஒரு மாதத்திற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான விமான போக்குவரத்தை ஆரம்பிக்க போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளது. எனவே யெமன் ஹவுதிகளுடைய தொடர்ச்சியான தாக்குதல்களின் விளைவாக தற்போது பென் குரியன் விமான நிலையம் முழுமையாக முடக்கப்பட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு பல மில்லியன் டாலர்கள் நஷ்டத்தினை ஏற்படுத்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து ஈரானின் IRGC குதுஸ் படையினர் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ட்ரோன் சுரங்கப்பாதை ஒன்றினை வெளிப்படுத்தியுள்ளார்கள். குறித்த ட்ரோன் சுரங்கப்பாதை தொடர்பான முக்கியமான காணொலி ஒன்றினையும் வெளியிட்டிருந்தார்கள். குறித்த காணொலியை நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு ஈரானினுடைய ஸ்டெல்த் ட்ரோன்களை பயன்படுத்தி பாரசீக வளைகுடா பிரதேசத்திலும் அரேபிய கடல் பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் போர்க்கப்பல்களையும் அமெரிக்க போர் விமானங்களுடைய ஒட்டுமொத்த செயற்பாடுகளையும் ஈரானினுடைய IRGC குதுஸ் படையினர் உளவு பார்த்துள்ளார்கள். இவை தொடர்பான காணொலி ஒன்றையும் வெளியிட்டுள்ளார்கள். குறித்த காணொலியையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்ட காலப்பகுதியில் ஹமாஸ் முழுமையாக தயாராகியுள்ளார்கள் என்பதனை தற்போது எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். காசாவிலே தற்போது உச்சக்கட்ட மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. அதிலும் குறிப்பாக வடக்கு காசாவிலும் ரஃபா பிரதேசத்திலும் எங்களுடைய சிப்பாய்கள் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து வருகின்றார்கள். ரஃபாவிலே ஹமாஸ் இவ்வளவு கொடூரமான தாக்குதல்களை மேற்கொள்ளும் என நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஒட்டுமொத்த ரஃபா பிரதேசத்தையும் எங்களுடைய இஸ்ரேலிய ராணுவம் தரைமட்டமாக்கி விட்டதாக தெரிவித்திருந்தது. ரஃபாவிலே இருக்கக்கூடிய அனைத்து சுரங்கப்பாதைகளையும் அழித்து விட்டதாகவும் தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது ரஃபாவிலே நடைபெற்று வரக்கூடிய தாக்குதல்களை அவதானிக்கும் சந்தர்ப்பத்தில் எந்த இலக்குகளையும் இஸ்ரேலிய ராணுவம் ரஃபாவிலே அடைந்து கொள்ளவில்லை என்பது உறுதிப்படுத்தப்படுகின்றது. ரஃபாவிலே ஹமாஸ் திட்டமிட்டு தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு சரியான தருணம் வரும் வரை காத்திருந்துள்ளார்கள். இதனாலேயே தற்போது எங்களுடைய ராணுவம் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களிலும் மோதல்கள் கடுமையாக நடைபெற்று வருகின்றன. கொல்லப்பட்ட படுகாயமடைந்தவர்களை மீட்பதற்காக செல்லக்கூடிய படைகளை இலக்கு வைத்தும் ஹமாஸ் கொடூரமான தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. நெட்டன்யாஹுவின் அரசியல் வாழ்க்கைக்காக எங்களுடைய இஸ்ரேலிய சிப்பாய்கள் அவர்களுடைய இரத்தத்தினை சிந்தி மிகப்பெரிய விலையை செலுத்தி வருகின்றார்கள். மேலும் இன்று காலை ரஃபாவிலிருந்து வெளியான செய்திகள் என்னுடைய இதயத்தினை காயப்படுத்திவிட்டன. அதே நேரம் ஹமாஸ் வெள்ளை கொடியை காண்பித்து சரணடையும் என நெட்டன்யாஹு ஊடகங்களிடம் மாயைகளை வெளிப்படுத்தி வருகின்றார் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடைய இராணுவ ஆய்வாளர் மிட்சாக்ராம் தெரிவித்துள்ளார். அத்தோடு காசாவிலே பலஸ்தீனிய போராளிகள் உச்சக்கட்ட வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக ரஃபாவின் கிழக்கு பிரதேசமான அல் ஜனீனா பிரதேசத்திலே 2 படைப்பிரிவுகளையும் 2 மெர்காவா தாங்கிகளையும் ஒரு புல்டோசர் வண்டியையும் முழுமையாக சுற்றி வளைத்து பலஸ்தீனிய உயிரிழப்பு போராளிகள் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். இயந்திர துப்பாக்கிகள் மூலமாகவும் யாசின் ஏவுகணை மூலமாகவும் TVG ஏவுகணை மூலமாகவுமே இவர்களை முழுமையாக சுற்றி வளைத்து கொத்தாக விருந்துகளை வழங்கியுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதலிலே குறித்த போர் வாகனங்களும் 12க்கும் அதிகமான சிப்பாய்களும் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திற்கு இவர்களை அள்ளிச் செல்வதற்காக வருகை தந்த மீட்பு படையை இலக்கு வைத்தும் பலஸ்தீனிய உயிரிழப்பு போராளிகள் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 3 சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து வடக்கு காசாவின் சுஜையா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீடொன்றிற்குள் 15க்கும் அதிகமான சிப்பாய்கள் நிலை கொண்டுள்ளார்கள். கோலானி படைப்பிரிவை சேர்ந்த சிப்பாய்களும் அதிகாரிகளுமே குறித்த வீட்டில் பதுங்கியிருந்துள்ளார்கள். எப்போதும் வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் கோலானி படைப்பிரிவுகளுக்கு விசேட விருந்துகளை வழங்குவார்கள். கோலானி படைப்பிரிவுகளுக்கான விருந்து உபசாரங்களில் எந்த குறையையும் வைக்க மாட்டார்கள். மேலும் இந்த கோலானி படைப்பிரிவு நிலை கொண்டிருக்கக்கூடிய குறித்த வீட்டிற்கு கீழால் சுரங்கப்பாதை ஒன்றும் அமைந்துள்ளது. இந்த சுரங்கப்பாதையை குறித்த வீட்டில் இருக்கக்கூடிய சிப்பாய்களும் அதிகாரிகளும் கண்டுபிடிக்கவில்லை. இப்படியான நிலைமையிலேயே பலஸ்தீனிய போராளிகள் இன்னும் ஒரு சுரங்கப்பாதையினூடாக வெளிப்பட்டு குறித்த வீட்டை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த வீட்டிற்கு அருகாமையில் வைக்கப்பட்டிருந்த பொறிகளை வெடிக்கச் செய்து அந்த வீட்டை முழுமையாக இடித்து தரைமட்டமாக்கியுள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே 13
3 சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் 3 சிப்பாய்கள் இடிபாடுகளுக்குள்ளே சிக்கிக் கொண்டுள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் வீச்சுக்குள்ளே இருக்கக்கூடிய சுரங்கப்பாதையினூடாக வெளிப்பட்ட பலஸ்தீனிய போராளிகள் அந்த 3 சிப்பாய்களையும் பணைய கைதியாக பிடிப்பதற்கு முயற்சி செய்துள்ளார்கள். இதன்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் விமானங்கள் ஹனிபல் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளன. இருப்பினும் இடிபாடுகளுக்குள்ளே சிக்கிக் கொண்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய் ஒருவரை காணவில்லை என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சில ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. பெரும்பாலும் ஒரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய் பணைய கைதியாக பிடிக்கப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இவை தொடர்பான எந்தவிதமான தகவல்களையும் வெளிப்படுத்தவில்லை. அதே நேரம் பலஸ்தீனிய போராளிகளும் ஒரு இஸ்ரேலிய சிப்பாயை பணைய கைதியாக பிடித்திருக்கின்றோம் என எந்தவிதமான தகவல்களையும் வெளிப்படுத்தவில்லை. அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து சிரியாவின் கிழக்கு பிரதேசத்திற்கு வருகை தந்த 2 போர் வாகனங்கள் இலக்கு வைத்தும் பலஸ்தீனிய போராளிகள் யாசின் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து ரஃபாவினுடைய அல் டனூர் பிரதேசத்திலே ஒரு வீடொன்றினை குண்டு வைத்து தகர்ப்பதற்காக 12 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தயாராகியுள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே அருகாமையில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதையில் இருந்து வெளிப்பட்ட பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது குறித்த சிப்பாய்கள் குண்டு வைக்கப்பட்ட வீட்டை நோக்கி நகர்ந்துள்ளார்கள். மேலும் பலஸ்தீனிய போராளிகளினுடைய தாக்குதல்களினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வைத்திருந்த குண்டுகளிலேயே அவர்களுடைய சிப்பாய்கள் மொத்தமாக அழிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் இவர்களை அள்ளிச் செல்வதற்காக 4க்கும் அதிகமான ஹெலிகாப்டர்கள் வருகை தந்திருந்ததாகவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலை தொடர்ந்து அல் டனூர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அல் அஜீஸ் மசூதிற்கு அருகாமையில் 7 சிப்பாய்கள் பதுங்கி இருந்துள்ளார்கள். இதன்போதும் பலஸ்தீனிய போராளிகள் யாசின் ஏவுகணை தாக்குதல்களையும் இயந்திர துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களையும் மேற்கொண்டு அந்த 7 சிப்பாய்களையும் மொத்தமாக தட்டி தூக்கியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து ரஃபாவின் மேற்கு பிரதேசமான தாரல் சுல்தான் பிரதேசத்தில் ஒரு சுரங்கப்பாதை பொறியொன்றிலே 10க்கும் அதிகமான சிப்பாய்கள் வசமாக சிக்கி மொத்தமாக அழிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் ஒரு புல்டோசர் வண்டியும் 2 போர் வாகனங்களும் முழுமையாக அழிக்கப்பட்டுள்ளன. அதே போன்று 40க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.